நாங்க 4 சகோதரர்கள் எங்க அப்பாவுக்கு. எங்க அண்ணா வந்து கல்யாண பரிசு போது பிறந்தாரு. நான் நெஞ்சில் ஒரு ஆலயம். என் தம்பி ஸ்ரீராம் வந்து காதலிக்க நேரமில்லை. கடைசி மகன் காசேதான் கவுளடா. வசனத்தை அப்பா தான் படிச்சு காட்டுவார் சிவாஜி கணேசனுக்கு. அப்பா வந்து கொஞ்சம் உணர்ச்சியோட நடிச்சு காமிச்சாரு. நீ படி போறோம், நடிப்பெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எம்ஜிஆரோட ஒரே ஒரு படம் அப்பா ஒர்க் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப பேருக்கு தெரியாது. சிவந்தமன் எடுத்தாங்க இல்லையா? ஆமா. அதுக்கு முன்னோட அன்று சிந்திய ரத்தம்னு ஒரு கதை. அதுல வந்து ஒரு புரட்சி பண்றாரு. மாணவர்கள் நடுவுல பேசணும். அப்பா தான் அதுக்கு ப்ராம்ப்ட் பண்ணாரு. ஏன்னா நீளமான வசனம். அப்ப நிஜம் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் திரட்டி வந்து அந்த சீன் எடுக்கப்பட்டது. சிவந்தமன் படம் ஆஸ்திரேலியா சொந்த படம்னால அவங்க வந்து கலர்ல முதல் பக்கம் விளம்பரப்படுத்தி இருந்தாங்க. இது அன்று சிந்திய ரத்தம் பிளாக் அண்ட் ஒயிட்ல பின்னாடி வந்து. அது யாருடைய படம் அது? அதுவும் இவங்களது தான், ஆஸ்திரேலியா தான். ஆனா அது பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து. விளம்பரம். அது எம்ஜிஆரோட நெருங்கி இருந்தவங்க வந்து அந்த படம் வந்து கலர்ல கொடுத்துருக்காரு, உங்க படம் பிளாக் அண்ட் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க. யாரோ ஏதோ சொல்லி மனசை கழிச்சு இப்போதைக்கு படம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு எம்ஜிஆர். காமராஜர் தான் சொன்னாரு சிவாஜி கணேசன் கிட்ட, அவங்களாம் வட இந்திய ஸ்டார்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க, நீங்களும் ராணுவத்துக்கு ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு. சிவாஜி ஸ்ரீதர் வழங்கும் நட்சத்திர இரவன் தான் அதை விளம்பரமே படுத்தினாங்க. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். என் அப்பா பகுதியில் இன்னைக்கு தனது அப்பாவும் பிரபல இயக்குனரும் கதாசிரியருமான சித்ராலயா கோபு அவர்களை பற்றி பேச வந்திருக்கிறார் திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் சினிமாவுக்கு பல முக்கியமான படங்களை கொடுத்த கூட்டணி வந்து ஸ்ரீதர், சித்ராலயா கோபு சார். பேசிக்கிட்டே இருக்கலாம். அது காதலிக்க நேரம் இல்லையாகட்டும், கலாட்டா கல்யாணம் ஆகட்டும், எத்தனையோ படங்கள் சித்ராலயா கோபு சாருடைய கைவன. காசேதான் கடவுளோட இப்போ கூட ரீமேக் ஆகி வந்துச்சு. அப்பா எப்படி ஆரம்பிச்சார் சார் அந்த சினிமாவுக்கு? அவர் எப்படி ஸ்ரீதர் சார் கூட்டிட்டு வந்தார்? ஸ்ரீதர், சித்ராலயா கோபு எங்க அப்பா. இவருடைய நட்புன்னு சொன்னீங்கன்னா கிருஷ்ணதேவராயர், தெனாலிராமன், அக்பர், பிர்பல் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். இவர் நகைச்சுவை, அவர் வந்து காதல் காமெடி. மன்னர், காதல் கதைகள் மன்னர். இவங்க 2 பேர் நட்பு எப்போ தொடங்கிச்சுன்னா, அவங்க 4ஆம் கிளாஸ் படிக்கச்சுலேருந்து அவங்க நட்பு. சிறு வயசுலேயே அவங்க நாடகம்லாம் போட்டு பள்ளியில் ஆனுவல் டேக்கெல்லாம் போட்டு நடிப்பாங்க. மனோகரா அதெல்லாம் நாடகமாக நடிச்சிருக்காங்க. அப்போ தொடங்கின நட்பு தான். அதுக்கப்புறம் கடைசி காலம் வரைக்கும் அந்த நட்பு நிலைச்சு நின்றுது. இது எப்படி சினிமாவுக்கு வந்தாருன்னா, எங்கள் அப்பா வந்து ஒரு விகடம் ஆர்டிஸ்ட், விகட கவி. அதாவது விகடம் பண்ணுவாங்க, மிமிக்ரி ஷோஸ்லாம் பண்ணுவாங்க. அவரும் கடுகு அகஸ்தியன் ஒருத்தர் இருந்தார். சரி. அந்த எழுத்தாளர் கல்கியோட சீடர். இவங்கெல்லாம் ஒன்றா செங்கல்பட்டு. அதாவது செங்கல்பட்டுன்னு சொல்லச்சே 3 மஸ்கிட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸ்ரீதர், இயக்குனர் ஸ்ரீதர், சித்ராலயா கோபு, இந்த கல்கி அகஸ்தியன் 3 பேரும் 3 மஸ்கிட்டர்ஸ் தான் பாப்புலர். இந்த கலை மிமிக்ரி அதெல்லாம் அவங்க இது போடுவாங்க. எங்கள் அப்பா வந்து மிமிக்ரி ஷோஸ் நடத்துச்சு. டிஏ மதுரம் அம்மா வந்து ஒரு தடவை வந்து தலைமை வகிச்சிருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கு. அப்பவே அவங்க திரைப்படத்துக்கு கூப்பிட்டாங்க அப்பாவை. ஆனால் அப்பா அப்போ ஆர்வம் காட்டலை. நீ நல்லா வருவ, நீ திரைப்படத்துக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து சோவோட அப்பா இருக்கார் இல்லையா, ஆத்தூர் ஸ்ரீனிவாஸ் ஐயர். அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் காங்கிரஸ் பிரசிடென்ட், காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர். ஸோ ஒரு தடவை அண்ணா 1955 நினைக்கிறேன், அண்ணா தேர்தலில் நின்றார் காஞ்சிபுரத்தில். அப்போ வந்து அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இல்லையா, அதனால் அப்பா அழைச்சிட்டு போனார். அங்கெல்லாம் அண்ணாக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இவர் பேசச்சு அண்ணாவே வந்து தம்பி உதயசூரனுக்கு ஓட்டு போடுன்னு கேட்டு போனாராம். அந்த மாதிரி தான் சம்பவங்கள் உண்டு. அப்போல்லாம் அவங்க வந்து திரைப்பட ஆசையே கிடையாது அப்பாவுக்கு, திரைப்பட ஆர்வமே கிடையாது. அங்கே செங்கல்பட்டில் திருமலை டாக்கீஸ்னு ஒரு தியேட்டர் இருந்தது. அது கிட்டப்பான ஓனர். அது வந்து அப்பாவுக்கு நட்பு குடும்பம். அதனால் அங்கே போய் பார்ட் டைமாக டிக்கெட்லாம் கொடுப்பார். படிக்கிற டைமில் போய் டிக்கெட்லாம் கொடுப்பார் நண்பனோட தியேட்டரில். அப்போ டிக்கெட் கொடுக்கச்சே அந்த அவன் ஃபீஸ் என்ன தெரியுமா, சம்பளம், படம் ஃப்ரீயாக பார்க்கலாம். அதுதான். ஸோ அப்போ பராசக்தி பார்த்துட்டு இருந்தார் முதல் தடவை. செங்கல்பட்டு தியேட்டரில், செங்கல்பட்டில் ஒரு படம் 50 நாள் ஓடினா அது பெரிய விஷயம் அந்த காலத்தில். அந்த மாதிரி முதல்ல 50 நாள் ஓடின படம் பராசக்தி. அவர் எதிர்பார்க்க கூட இல்லை அந்த சிவாஜி கணேசனுக்கு ஒரு நாள் தான் வசனம்லாம் எழுதுவோன்னு. அப்படி தான் இருந்தது. இப்போ டிகேஎஸ் பிரதர்ஸ் அவங்க வந்து நாடகம்லாம் போட்டிருந்தாங்க. முதல்ல ஸ்ரீதர் எழுதின ஒரு ரத்த பாசம் நாடகத்தை அவங்க மேடை ஏற்றினாங்க. அதனால ஸ்ரீதர் வந்து அப்போது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஒன்றில் வேலை பார்த்துக்கிட்டு, அது வேலை பார்ட் டைமாக இந்த நாடகம் எழுதி கொடுத்தார். அந்த நாடகம் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்காக சென்னைக்கெலாம் போவார். அப்பாவை நண்பரை அழைச்சிக்கிட்டு
அந்த நாடகத்தோட விழாக்கு போய் முதல் ரோல உட்காந்து நாடகத்தை பார்க்க வச்சு, அப்போ ஸ்ரீதருக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க. ம். அதெல்லாம் பார்த்து ரொம்ப மகிழ்ந்து போனார் அப்பா. ஓகே. நண்பனுக்கு பாராட்டு கிடைக்கிறது. சரி. அதுதான் முதல் இது ஸ்ரீதருக்கு. அப்புறம் தொடர்ந்து வேகமா முன்னேறி உத்தம புத்திரன் அதெல்லாம் எழுதி, ஆ. அவர் வந்து புனர்ஜென்மம் அதுக்கெல்லாம் எழுத ஆரம்பிச்சு, முதல் இயக்கும் வாய்ப்பு எதுனா கல்யாண பரிசு. ம். வீனஸ் பிக்சர்ஸ். அதாவது நம்ம டி.ஏ. மதுரம் அம்மா, என்.எஸ். கிருஷ்ணன் என்ன இருக்கார் இல்லையா? அவரோட சகல. ஓகே. அவர், இந்த வீனஸ், கோவிந்தராஜன் இவங்கலாம் சேர்ந்து ஒரு படம் கம்பெனி ஆரம்பிச்சாங்க. வீனஸ்னு பேர் வச்சாங்க. சரி. அந்த படம் தயாரிச்ச முதல் படம் கல்யாண பரிசு. அதுல டைரக்ட் பண்றதுக்கு ஸ்ரீதர் பேர சொன்ன உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்கல. ஆ. நேரா வந்து அப்பாவ சந்திச்சாரு. அப்பா அப்ப வந்து ஒரு இம்போர்ட், எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்திருந்தார். ஆ. கல்யாண பரிசு மன்னாரன் கம்பெனி ஆமா, இல்லையா? ஆமா. அது மன்னாரன் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ஆமா. ஏற்றுமதி, இறக்குமதி. ஆமா. அது அப்பாவோட சொந்த அனுபவம் தான். ஓ! ஸோ அங்க போய் அவர் அழைச்சு, "நீங்க என்ன சம்பளம் வாங்குறீங்கன்னு?" 2 நோட்டு ரூ. 200 அப்படின்னாராம். "இது என்ன சம்பளம்? நான் 500 தரேன் வா" அப்படின்னு சொல்லி கையோட இழுத்துட்டு போய் தன்னோட உதவி வசனகர்த்தாவா அதில அறிமுகப்படுத்தினார். இந்த கல்யாண பரிசுல வந்து எந்த அளவுக்கு அது சென்டிமென்ட்டான காதல் கதையோ, அந்த அளவுக்கு வந்து தங்கவேலு ஆமா. காமெடி வந்து இந்த காமெடி அது தனி அப்பாவுடைய ரெக்கார்டாவே ஆமா. வித்தது. ஏன்னா, மன்னாரன் கம்பெனி கதைக்கு பின்னாடி ஒரு இது இருக்கு. அதுல ஆமா. எம். சரோஜாவும், தங்கவேலும் ஊருக்கும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க இல்லையா? ஆமா. அது ஒரு அந்த இன்ஸ்பிரேஷன் என்னன்னா, எங்க அம்மா வந்து ஒரு பத்திரிக்கையாளர், ஓ! நாவலாசிரியர், கதை எழுதுறவங்க. சரி, சரி. அவங்க வந்து திருவல்லிக்கேணில பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர் ஒருத்தர் இருந்தாங்க. ஆ. வைமு கோதநாயகி அம்மான்னு. ஆமா. ஜெகன்மோகினின்னு ஒரு ஆமா, ஆமா, பத்திரிக்கை. கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மரகதம் கதை எழுதினவங்க அவங்க. சரி, சரி. அ அ என்ன ஆச்சுன்னா, அங்க வந்து ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு இருந்தாங்க. அது பேர் ஜெகன்மோகினி. அதுல அம்மா துணை ஆசிரியரா இருந்தாங்க. ஆ. அப்ப என்ன ஆச்சு, அந்த காலத்துல வேலைக்கு போற பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காது. வேலைக்கு போறாங்கன்னா ஓ! கல்யாணம் நடக்காது. சரி, அதனால அத மறைச்சு அவங்களுக்கு கல்யாணம் பேசப்பட்டது. அ எங்க அப்பாவோட ஜாதகம் தான் அவங்களுக்கு வந்திருந்தது. எங்க அப்பா வந்து அந்த டைம்ல கல்யாண பரிசுக்காக சேர்ந்துட்டாரு. ஓ! அந்த காலத்துல சினிமாவுல சேர்ந்தவங்களுக்கு பொண்ணு குடுக்க மாட்டாங்க. இவரு ஆமா. அவர் அத மறைச்சுட்டாரு. சரி, இவங்க சரி. இத மறைச்சாங்க. அவர் அத மறைச்சாரு. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தே கம்பேர்ட் நோட்ஸ். அப்போ வந்து, "நீ உன் ஃபேமிலிய சமாளிச்சுக்கோ. நான் சினிமால இருக்கேன். நான் நான் என் ஃபேமிலிய சமாளிச்சுக்கிறேன். நீ பத்திரிக்கையாளர்ன்னு" சொல்லி அப்படிதான் ஒரு இது. ஓ! அத இன்ஸ்பிரேஷனா வச்சு தான் அத ஓ! எழுதினாரு. சரி, சரி. எழுத்தாளர் பைரவன் ஆமா. அதெல்லாம் அந்த காமெடிலாம் ஆமா. தனி ரெக்கார்ட்ஸா விற்பனையாச்சு. படத்துக்கு வெயிட்டேஜான படம் அது. ரொம்ப ஆமா. சோகமான படம். ஏன்னா அது அது வந்து அத அவங்க பேலன்ஸ் பண்ண அந்த இது சோகத்த அப்படியே பேலன்ஸ் பண்ணி ரொம்ப அப்படி காமெடி கலகலப்பா வந்து நல்ல பேர் குடுத்தது. அந்த படம் ஓடின ஓட்டத்துக்கு அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வித்துது. நகைச்சுவை பகுதி. அந்த வீனஸ் குடும்பம் வந்து அது மணிரத்னம் சித்தப்பா. ஆ. அப்பாவ பார்க்க வந்து வீட்டுக்கு வந்து ஓ! எங்க அண்ணாவுக்கு வந்து தங்க செயின் போட்டார். அப்பதான் எங்க அண்ணா பிறந்த புதுசு. ஓ! அதாவது நாங்க 4 சகோதரர்கள் ஆ. எங்க அப்பாவுக்கு. சரி. எங்க அண்ணா வந்து கல்யாண பரிசு போது பிறந்தாரு. நான் நெஞ்சில் ஓர் ஆலயம். என் தம்பி ஸ்ரீராம் வந்து காதல். காதலிக்க நேரமில்லை. கடைசி மகன் காட்சிதான் கவ்லடா. ஓ! எங்க அண்ணா ஸ்ரீகாந்த் வந்து ஃபர்ஸ்ட் இது பிறந்தபோதே, இந்த படம் வெற்றி. எல்லாரும் வந்து பார்த்தாங்க. குமாரி, கமலா எல்லாரும் வந்தாங்க. அப்போ வந்து கிண்டலா சொல்லுவார் ஸ்ரீதர் கூட, "கோபு, உன் மனைவிக்கு எப்போ டேட்ஸ் நான் படம் ரிலீஸ் பண்ணணும்" அப்படின்னு. அந்த மாதிரி சொல்லுவாரு. ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு மகன் பிறந்தோம். எல்லார் பேரும் ஸ்ரீகாந்த், ஸ்ரீவத்சன், ஸ்ரீராம், ஸ்ரீதர். ஸ்ரீல ஆரம்பிக்கும். ஓ! அது ஸ்ரீதர் மேல இருக்கிற ஒரு அபிமானமா அப்படின்னு கூட கேட்டாங்க. ஆ. அந்த மாரி. அ அது வந்து கல்யாண பரிசு தான் அப்பாவோட முதல் படம். ம். அதுக்கப்புறம் பயணம், நெஞ்சில் ஓர் ஆலயம், தேனிலவுன்னு போச்சு. ஆமா. அது வீனஸ் பிக்சர்ஸ் படம் அது ஒண்ணு தான். அதற்கு பிறகு அவங்க தனியா நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி, ம். அ வொர்க்கிங் பார்ட்னர்ஸா அப்பா, வின்சென்ட், சி.வி. கேமராமேன் வின்சென்ட். ஓகே. கேமராமேன் வின்சென்ட், ஆ. திருச்சி அருணாச்சலம் ஸ்டில்ஸ் ஓகே. அவரு, சி.வி. ராஜேந்திரன், அ அப்பா இதெல்லாம் வச்சு ஒரு சித்ராலயான்னு யூனிட் ஆரம்பிச்சார். ஓ! அந்த சித்ராலயாவோட ஃபர்ஸ்ட் படம் ஆக்சுவலி நெஞ்சில் ஒரு ஆலயமா தான் இருந்திருக்கணும். ஆ. அதுதான் பிளான் பண்ணாங்க. அப்புறம் எடுத்த உடனே ஒரு எமோஷனல் இது ட்ராஜடி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தேனிலவு எடுத்தாங்க. அப்புறம் தான் அவங்க பயணம், சித்ராலயா பயணம் தொடங்குது. ஆ. தேனில வந்து அந்த ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும், அவங்களுடைய பயணம் அதிகமா சிவாஜியோட தான் இருந்துச்சு. அப்பாவுக்கும் ஸ்ரீதர் சார். என்ன காரணம்? சிவாஜிக்கும் அவங்களுக்குமான பாண்டேஜ் என்ன சார்? விடிவெள்ளி ஆ. அதுலயே அந்த பயணம், அ அந்த பாண்ட் வந்துடுச்சு. ஆ. அதாவது விடிவெள்ளியில இருந்து ஸ்ரீதர் வசனம், அ அந்த வசனத்த அப்பதான் படிச்சு காட்டுவார். ஓ! சரி, சரி. சிவாஜி கணேசனுக்கு. சரி, சரி. அப்பா வந்து கொஞ்சம் உணர்ச்சியோட நடிச்சு காமிச்சாரு. ஓ!
நீ படி போகிறோம், நடிப்பெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு சிவாஜி. சரி, அப்படி சரி. தான் அவங்களுக்குள்ள அறிமுகம் ஆரம்பிச்சது. ஆனா அந்த இதுலயே அவங்க ரொம்ப ஒன்றி போயிட்டாங்க. ஆ. அப்பாவ வந்து ஆச்சாரின்னு தான் கூப்பிடுவாரு. ஸோ அதனால அங்க வேட்டைக்காரன் புத்தூர்னு அந்த இது நடந்த இடம், ஷூட்டிங் நடந்த இடம். ம். சிவாஜியோட சம்மந்தி. முன்னாடி நண்பரா இருந்தா, அப்புறம் சம்மந்தியா மாறிட்டார். ஓகே. அங்க தான் ஷூட்டிங் நடந்தது. எல்லாருக்கும் தங்கறதுக்கு வசதிலாம் பண்ணி குடுத்தாரு. ம். அந்த வேட்டைக்காரன் புத்தூர் இது. அங்க வந்து அப்பாக்கு நீச்சல் அவ்வளோ தெரியாது. ஆனா, அப்போ வந்து அப்புறம் தான் வெந்நீர் போது ஆ. கத்துக்கிட்டாரு. ஆனா, அதுல வந்து கிணத்துல நிண்டு வேடிக்கை பார்த்துட்டு தள்ளி விட்டாராம். பின்னாடி கணேசன். ஓ! சிவாஜி சரி, சரி. கணேசன். "அத கத்துக்கோ" அப்படின்னு. ஸோ அந்த மாரி அனுபையான அனுபவங்கள். அதுக்கு எப்படி அந்த அ படம் உறவு பலப்பட்டதுன்னா, அதுக்கப்புறம் தொடர்ந்து சிவாஜி கணேசன் படம். ஆமா. ஆ நெஞ்சிருக்கும் வரை, சிவந்த மண், 3 தெய்வங்கள், கலாட்டா கல்யாணம், சுமதி என் சுந்தரி தொடர்ந்து பயணிச்சாரு அப்பா. ம். சிவ ஒரு கட்டத்தில இயக்குனர் ஸ்ரீதர் கூட எம்ஜிஆர் கிட்ட போனார். ஆமா. உரிமை கோரல் போது. புரியுது. ஆனா, இவர் வந்து சிவாஜிகளோட தான் பயணிச்சார். எம்ஜிஆரோட ஒர்க் பண்ணல. ஆ. ஆனா, எம்ஜிஆர் மேல இதெல்லாம் கிடையாது. அந்த மாரி அமையல. அந்த டைம்ல அவரே இயக்குனரா மாறிட்டார். ஓகே. எம்ஜிஆர் உரிமை குரல் டைம்ல அவரே மாறிட்டார். ஆனால், எம்ஜிஆரோட ஒரே ஒரு படம் அப்பா ஒர்க் பண்ணியிருக்கார். அது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னா, சிவாஜி கணேசன் சிவந்தமன் எடுத்தாங்க இல்லையா? ஆமா. அதுக்கு முன்னோட அன்று சிந்திய ரத்தம்னு ஒரு கதை பிளான் பண்ணாங்க. சரி. எம்ஜிஆர வச்சு. ம். எம்ஜிஆர் அதுல வந்து ஒரு புரட்சி பண்றாரு. மாணவர்கள் நடுவுல பேசணும். அந்த மாரி சீனு. சரி. அப்பா தான் அதுக்கு ப்ராம்ப்ட் பண்ணாரு. ஏன்னா நீளமான வசனம். சரி. அப்பா தான் எம்ஜிஆருக்கு ப்ராம்ப்ட் பண்ணாரு. ஆ. அப்ப நிஜாம் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் திரட்டி வந்து அந்த சீன் எடுக்கப்பட்டது. அந்த ஒரு காட்சி எடுக்கப்பட்டது. ஓ! சரி, அன்று சரி. சிந்திய ரத்தம். ஆனா அதுல ஒரு சின்ன தவறு பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னா, தினத்தந்தில தான் அந்த காலத்துல வந்து விளம்பரங்கள்லாம் வரும். சரி. சிவாஜி கணேசனையும், எம்ஜிஆரையும் ஒரே சமயத்தில் இயக்கும் இயக்குனர் ஸ்ரீதர் அப்படின்னு விளம்பரம்லாம் பண்ணாங்க. ஆ. சிவந்த மண்ணும், அன்று சிந்திய ரத்தமும் ஏறக்குறைய ஒரே டைம்ல தான் பிளான் ஓ! செய்யப்பட்டது. சரி. இருவரையும் வைத்து ஒரே சமயத்தில் இயக்கும் இயக்குனர் ஸ்ரீதர் அப்படின்னு அவர பெருமைப்படுத்தும் விதத்தில் விளம்பரம்லாம் கூட வந்தது. ஆனா என்ன ஆச்சுன்னா, இந்த சிவந்த மண் படம், அந்த இது வந்து சித்ராலியா சொந்த படம்ன்றதால அவங்க வந்து கலர்ல முதல் பக்கம் ஓ! விளம்பரப்படுத்தியிருந்தாங்க. இது அன்று சிந்திய ரத்தம் பிளாக் அண்ட் ஒயிட்ல பின்னாடி அது வந்தது. யாருடைய படம் அது? அதுவும் இவங்களது தான். ஆ. சரி. சித்ராலயா தான். ஆனா அது பிளாக் அண்ட் ஒயிட்ல ஓ! வந்துருச்சு. அது விளம்பரம். எம்ஜிஆரோட நெருங்கி இருந்தவங்க வந்து அந்த படம் வந்து கலர்ல குடுத்துருக்காரு. உங்க படம் பிளாக் அண்ட் ஒயிட்ல குடுத்துருக்காங்க. யாரோ ஏதோ சொல்லி மனச கலைச்சு, இப்போதைக்கு படம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு எம்ஜிஆர். அன்று சிந்திய ரத்தம்க்காக ஆ. ராமாவரம் தோட்டத்திற்கு போய் இயக்குனர் ஸ்ரீதர் ரூ. 25,000 அட்வான்ஸ் குடுத்தார். அந்த அட்வான்ஸ வந்து திரும்பி வாங்கிக்கல. காலம் வரும்போது நம்ப நிச்சயம் உங்கள இயக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸ்ரீதர். அது உரிமை குரல் காலத்துல தான் அது. நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். உண்மையா தெரியல. அது அண்ணா எப்படி வந்து ஒரே இரவுல வந்து ஓரிரவு எழுதினாரு. அதே மாரி அப்பா வந்து சிவாஜி கேட்டுக்கிட்டதுக்காக எழுதின கதை தான் கலாட்டா கல்யாணம் கலாட்டா. அப்படின்ட்டு. அது ஒரு ஒரே இரவு. ஒரே இரவுல எழுதினது அப்படி கேள்விப்பட்டேன். ஒரே இரவு கூட இல்ல. ஆ. 3 ஹவர். ஓ! சரி. ஆக்சுவலி அது எழுதப்பட்ட காலம் வந்து இந்த அ சைனீஸ் அக்ரஷன். ஆ. சைனீஸ் பாகிஸ்தான் வார் ஏதோ 1965. கலை நிகழ்ச்சிக்காக ஆமா. கலை ஆமா. நிகழ்ச்சிக்கு 1965 அட்டாக் பண்ணாங்க பார்டர. சரி, சரி. ஜெய் ஜவான், ஜெய் கிஷான் அப்படின்னு நம்ம லால் பகதூர் சாஸ்திரி ஆமா. ராம்லீலா கிரவுண்ட்ல ஆமா. அதுக்கு உதவணும் சொல்லிட்டு ஆ காமராஜர் தான் சொன்னாரு. ஆ. சிவாஜி கணேசன் கிட்ட. அவங்கலாம் வட இந்திய ஸ்டார்லாம் கலெக்ட் பண்ணி குடுக்குறாங்க. நீங்களும் ராணுவத்துக்கு ஏதாவது குடுங்களேன் ஆ. அப்படின்னு. சிவாஜி வந்து சிவாஜி ஸ்ரீதர் வழங்கும் நட்சத்திர இரவுன்னு தான் அத விளம்பரமே படுத்தினாங்க. ஓ! சரி, ஸோ சரி. சிவாஜியும் ஸ்ரீதரும் சேர்ந்து பண்ணச்சு. சிவாஜி கணேசன் அப்பாவ பார்த்து, "நீ ஒரு 1 ஹவர் டிராமா குடு. சரி. நாங்க நடிக்கணும். ஊர் ஊரா போய் நடிச்சு இது பண்ணணும்." அதுல வந்து லலிதா பத்மினி டான்ஸு, ஆ. ராஜசுலோச்சனா குறத்தி டான்ஸு, ஆ. சந்திரபாபு பாட்டு ம். எல்லாம் பிளான் பண்ணாங்க. சரி. அதுல வந்து சாவித்திரி கணேசன், ஜெமினி கூட தனியா ஒரு நாடகம் எழுதி குடுத்தாரு அப்பா. ஓகே. நவீன கண்ணகின்னு. சரி. அதுவும் போட்டாங்க. ஆ. அப்பா 2 நாடகம் எழுதினாரு. ஓ! இந்த கலாட்டா கல்யாணம் சிவாஜி கணேசன் கேட்டு எழுதினாரு. அது வந்து சாவித்திரி கேட்டு எழுதினாரு. சரி. இந்த டிராமா எப்படின்னா, சிவாஜி அப்பாவ கூப்பிட்டு, "எனக்கு தெரியாது. இவ்ளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் நடிக்கிற மாரி ஒரு நாடகம் வேணும்." அப்படி சொல்லி நானு, ஏவிஎம் ராஜன், தங்கவேலு, வி.கே. ராமசாமி, சந்தியா அப்படியே ஒரு பட்டியல் கே.ஆர். விஜயா, ச சௌகார் ஜானகி அப்படி ஒரு பெரிய பட்டியல். இவங்க எல்லாரும் நடிக்கிறோம். எதா எழுதிட்டு வா அப்படின்ட்டார். அப்பா வந்து தம் வீட்டு மொட்டை மாடியில வந்து உட்காந்து 3 ஹவர்ல எழுதின டிராமா. 3 ஹவர். அதுதான் கலாட்டா கல்யாணம்.
அந்த இது ட்ராமாவை வந்து டைரக்டர் ஸ்ரீதர்கிட்ட நீ டைரக்ட் பண்ணு அப்படின்னார். ஸ்ரீதர் சொன்னார், நாடகம்லாம் நான் வரமாட்டேன். சரி. சினிமா பண்ணுவேன். ஆனால் நாடகம் சீன்லாம் மாற்றணும் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நீங்களே டைரக்ட் பண்ணுங்க. இவர் சொன்னார். மிலிட்ரி ரூலர் மாதிரி இருந்து சிவாஜி கணேசனே டைரக்ட் பண்ண படம் தான் நாடகம் தான் கலாட்டா கல்யாணம். ஓ அது சிவாஜி தான் இயக்குனர். அவரே இயக்கினார். ஓ சரி. அதில் வந்து அஹ், சேலம், கடலூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி எல்லா இடத்துலையும் போட்டாங்க. நெய்வேலி. ஆனால் சிவாஜி கணேசன் ஒவ்வொரு சென்டர்லேயும் நாடகம் போடச்சே அப்பா கிட்ட வந்து சேலமில் எங்கே சிரிக்கிறாங்களோ அதே கடலூர்லேயும் சிரிக்கிறான், திருச்சியில் எங்கே சிரிக்கிறானோ அதே கோயம்புத்தூரில் சிரிக்கிறான். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி, நான் இதை படமாக்க போகிறேன் அப்படியே அன்றைக்கே அறிவிச்சிட்டார். ஓ சரி சரி. அன்றைக்கே சொல்லி கதையை யாருக்காவது கொடுத்து அழும்பாழும் பண்ணிடாது. அப்பா கூட சொன்னார், இது 1 hour ஸ்கிட்டு, இதை என்ன பண்ண முடியும்? இல்லை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ராம்குமார் ஃபிலிம்ஸ்ல பேரில் அவரே வாங்கி அந்த படமே எடுத்தார். ஆனா அது அவர் இயக்கல இல்லையா? அப்பா இயக்கல. அப்பா ஏன் இயக்கல. அப்போ? அப்பா வந்து எப்பவுமே ஸ்கிரிப்ட் எழுத தான் ஆசை. ஆமா. அந்த சித்ராலயாலே அவர் படம் இயக்கினது கிடையாது. ஆமா. அவரை முதல்ல இயக்குனராக்கியது ஏவிஎம் தான். ஆனா அவர் வந்து நல்ல நல்ல நகைச்சுவை ஸ்கிரிப்டா எழுதணும் தான் அவருக்கு அதுல விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லை. இயக்கத்துல விருப்பம் இல்லை. ஆனாலும் அவர் வந்து காசிதான் கடவுளா வந்து பிரம்மாண்டமான ஆமா, ஒரு அவர் அப்பா தான் அவர் படத்துல இயக்குனரும் சிவிஆரை தான் கை காட்டுவார். இல்லைன்னா என்சி சக்கரவர்த்தி. ஆனா அதுல இயக்கத்துக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாம் டைலாக் காமெடி. சரி நீங்க சரி. பாத்தீங்கன்னா அப்பா எழுதின படங்கள்லாம் சரி. வீட்டுக்கு வீடு, அதுதான் திக்கு தெரியாத காட்டில் முன்னாடியே நாடகம் போட்டாரு. ஆ. காசேதான் கவலடா, உத்தரவின்றி உள்ளே வா, 3 தெய்வங்கள் எல்லாமே வசனத்தால தான் ஹிட் ஆச்சு. இப்போ கூட அஹ், மகரா அப்படின்னு சொல்ல அந்த வசனம் எல்லாம், ஆமா. அசோகர் உங்க மகரா அந்த ஆமா. வசனம் எல்லாம் அது இவ்வளோ வருஷம் தாண்டி இன்னும் எல்லாரும் மனசுல அப்படியே இருக்குன்னா வசனங்களோட ஸ்ட்ரென்த்தை பாருங்க. ஆமா. அந்த அவரோட வசனங்கள், செல்லப்பா, சட்டப்பா, அது இதெல்லாம் இன்னும் அந்த இது இருக்கு. அந்த படத்தையே பேர்ல இன்னொரு டைட்டில்ல இன்னொரு படம் வந்தது. ஆமா. ராசேதாங்களோட ரீமேக் வந்தது. ஆமா. எதுவும் நிக்கலையே. இந்த வசனங்கள் அப்படியே இருக்குன்னா அது அப்பாவோட ஒரு கான்ட்ரிபியூஷன். அதாவது வசனங்களால படம் சிறந்தது. சித்ராலயா கோப்பு எழுதினான்னு யாருக்கும் தெரியாது. இந்த கால பசங்களுக்கெல்லாம் சித்ராலயா கோப்பு தெரியாது. ஆனா அவர் எழுதின படங்கள் இன்னும் மக்கள் மனசுல அப்படியே பசும மரத்தாணி போல பதிஞ்சிருக்கு. ஓ, காசிதாங்கள்டாவா, மன்னாரன் கம்பெனியா, அவர் எழுதினவரோட பையனா நீங்க அப்படின்னு கேட்கச்சு எனக்கு எவ்வளோ பெருமையா இருக்கு ஆமா. இல்லையா? அதுதான் இந்த டைலாகால ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா இந்த படங்கள். அது சிவாஜி கணேசனுக்கு தெரியும். ஆ. இவரோட அந்த நகைச்சுவை அதனால தான் ஒரு பெரிய ஹீரோ தன்னை வந்து ஒரு சாதாரண மேரேஜ் புரோக்கர் மாதிரி ஒரு ரோலை பண்ணுவாங்களே, அவ்வளோ பெரிய ஆமா. இமயத்து ஆமா. மேலே இருக்கிற ஒரு ஆமா. நடிகர். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் பெரிய ரோல் கிடையாது. 4 பொண்ணு, அவர் காதலி, அவர் சிஸ்டருக்கு பொண்ணு ஆமா. பையன் ஆமா. தேடுறாரு. இதான் கதை. 4 ஹீரோ 4 ஹீரோயின் 4 வந்து ஹீரோயின் 4 பேர். அதில் நிறைய இடத்துல சிவாஜி தாக்குற மாதிரியே வசனம் வரும். நாகேஷ் சொல்வார், என்னடா உன் முன்னாடி டைலாக்லாம் பேசக்கூடாதா அப்படின்னு பேசுவார். அதெல்லாம் டைலாக் வரும். ஓ. சிவிஆர் கூட பயந்தார். சுமதியன் சுந்தரியில் ஒரு சீனு, ஜெயலலிதா கதாநாயகியாக நடிக்கிறாங்க. அவங்க இந்த கோச்சில் இறங்கி மற்றவர்களோட ஜாலியாக பாட்டும் இன்னொரு coachல போறாங்க. இதுவாக அந்த அவங்களோட ஜாலியாக இருக்கணும்னு இறங்கி போகிறாங்க. ட்ரெயின் கிளம்பி போயிடுது. சிவாஜி கணேசன் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே நடிகைன்றதை மறைச்சி இருக்காங்க. நடிகை காணோம்னு சொல்லிட்டு அந்த சினிமா யூனிட் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. தேங்காய் சீனிவாசன் தான் டைரக்டர், கோபி தான் டைரக்டர், தேங்காய் சீனிவாசன் ப்ரொடியூசர். அப்போ கோபி சொல்வார் ஒரு டைலாகு, இந்த டச்சப் கேர்ள் இருக்கால, நம்ம ஹீரோயினை விட அழகாக இருக்கா, இவளை வச்சு நம்ம எடுத்துருவோம் இந்த சீனை லாங் ஷாட்டில் அப்படின்னு சமாளிப்பார். சிவி ராஜேந்திரன் பயந்தார். என்ன கோபி இப்படி எழுதியிருக்கிய, அம்முவுக்கு கோபம் வரப்போகுது. என்னதான் டைலாக் இருந்தாலும் அது இது வந்து கதாநாயகியை விட டச்சப் கேர்ள் அழகாக இருக்கான்னு டைலாக் எழுதியிருக்கே, அம்மு ப்ரிவ்யூ வேற பார்க்க வர போகிறாங்க, ஏதாவது தப்பாக எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு பயம் வந்துடுச்சு ஓகே. சிவியர். ஆனால் அந்த ப்ரிவ்யூவை பார்த்துட்டு அவங்க வந்து எங்கள் அப்பா கிட்ட சொன்னாங்க, ஐ என்ஜாய்டு யுவர் காமெடி அப்படி விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு சொன்னாங்க. அதுதான், அதாவது இந்திரன் சந்திரன் ஒருத்தர் ஹீரோவை இருந்து அவரை டைலாக்லாம் போற்றணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. அப்போ கதையோட இது தன்மை போயிடும் இல்லையா? சிவாஜி வந்து ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தாரு அப்பாவுக்கு. என்ன திட்டுற மாதிரி எழுது, சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் பாருங்க, குள்ளமணி, அவங்களுக்குன்னு எழுதுற, அவங்களுக்குன்னு 10 பேர் இருக்காங்க, கை தட்டுவாங்க, ஃபுல் ஃப்ரீடம். ஃபுல் ஃப்ரீடம். மூக்க நீட்டவே மாட்டார். என்ன கோப்பு என்ன வசனம்னு கேட்பார், போய் பேசிட்டு வந்துடுவார். நீங்களும் அப்போ சிவாஜி வீட்டுக்கெல்லாம் போவீங்களா? கட்டாயம். இன்ஃபேக்ட் நான் சிவாஜி மடியிலேயே உட்காந்துருக்கேன். இப்போ சொன்னா அது ஒரு இது சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்பியார் தான் சபரிமலை குருவாக இருந்தார். ஆமாம். சிவாஜி கணேசன் வீட்டில் அன்னை இல்லம்ல தான் பூஜை நடக்கும். ஓ சரி சரி. அப்போ வந்து
நம்ம பிரபு இவங்க ராம்குமார்லாம் இதில் படிச்சிருந்தாங்க, ஊட்டி கான்வென்ட்டில் படிச்சிருந்தாங்க. ஓ அவங்களும் அப்போ தான் வருவாங்க, சரி பூஜையில் கலந்துக்க அவ்வளோ வருவாங்க. நாங்கள் அப்போ ஜாலியாக விளையாடுவோம், விளையாடி இருக்கோம். நான் கணேசன் சார் மடியிலேயே உட்காந்துருக்கேன். அவர் ஓ வந்து அந்த பூஜைக்கு நெய் வாக்கணும்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஆமா போவோம் ஆமா அந்த தேங்காய் தேங்காயில். இருக்கு. அப்போ அந்தந்த குடும்பத்தார்கள் அப்போ அன்னை இல்லத்தில் தான் நடக்கும். இப்போவும் ராம்குமார் பொது விழாக்களை பார்த்தான்னா நல்லா பேசுவார். அது ஸோ சிவாஜி கணேசன் குடும்பத்துக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கம் இல்ல சிவாஜி ரொம்ப வந்து ரொம்ப நெருக்கம், க்ளோஸ் ரொம்ப ஆன ஒரு நெருக்கம். எங்க இருக்கு வீட்டு இல்லையா? ஃபங்ஷன் எல்லாத்துக்கும் வந்திருக்காங்க. ம். இப்போ ரீசென்ட்டா நடந்த என்னோட மகன் திருமணத்துக்கும் வந்தாங்க. ஸோ தொடர்பு இருக்கு. அந்த மாரி.